என் வார்த்தைக்கு மதிப்பில்லாத அந்த வீட்ல பெருசா என்ன செய்ய முடியும்? அப்படின்னா இதை சரி பண்ண முடியும்னு எந்த நம்பிக்கையில சொன்னீங்க அத்தை? மலர் இங்க அனுப்பி வைக்கிறதுல அவருக்கும் இஷ்டம்லாம் இல்ல மயிலு. மதுவோட கோபம் குறையட்டும்னு தான் அவரும் தடுக்காம விட்டுட்டாரு. அவர்கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி மலரை நான் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிறேன். அது வரைக்கும் நீங்க எல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இல்லத்த, இந்த விஷயத்துல முதலாளி மது சொல்றதுதான் கேப்பாரு. அவ கோவத்துக்கு முன்னால உங்க வார்த்தையெல்லாம் எடுபடாது. மாமாவால மட்டும்தான் அக்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியும். அக்கா, நீ உடனே மாமாக்கு போன் பண்ணி வர சொல்லு. அவர் வராம உனக்கு நியாயமே கிடைக்காது. ஐயோ வேணாம் கையில. கோபிக்கு விஷயம் தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே கிளம்பி வந்துருவான். அதுக்கப்புறம் அவர்கிட்ட நியாயம் கேட்க போய் வீட்ல பெரிய சண்டை ஆயிடும். என் வீட்டுக்காரு ஏடாகுடம் பிடிச்ச மனுஷன்னு உங்களுக்கே தெரியும். கோவத்துல கோபி ஏதாவது பேச போய் அவனையும் அவர் வீட்டை விட்டு அனுப்பிட்டா குடும்பமே ரெண்டாயிடும். அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் தவிக்கிறேன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் மாப்பிள்ளைக்கு இந்த விஷயம் தெரியுதுன்னு போகுது. எத்தனை நாள்னா நீங்க இதை மறைச்சு வைக்க முடியும்? இல்ல, அவன் வர்றதுக்குள்ள மதுவை எப்படியாவது சமாதானம் செஞ்சு என் மருமகளை நான் கண்டிப்பா கூட்டிட்டு போயிடுவேன். கோபி இல்லாதப்ப இவ இங்க இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். கடனை உடனே வாங்கி இவ்வளவு கரை சேர்த்து அனுப்புன. இப்ப இவ்வளவு படிக்க வைக்கிறதுக்கு என் நிலத்தையும் வித்த அந்த பணத்தையும் பறி கொடுத்துட்டு ரைஸ் மில்லுல வேலைக்கு போயிட்டு இருக்கோம். நாங்க இப்ப இருக்கிற இருப்புல இவ அவளோட வாழ்க்கைய தொலைச்சிட்டு இங்க வந்து உட்காந்துட்டா. இந்த ரெண்டு பிள்ளைங்களை நான் எப்படி கரை சேர்ப்பேன் சொல்லுங்க? எனக்கு உங்க வேதனை புரியுது. மலர எங்க வீட்டுல நல்லபடியா வாழ வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. தயவு செஞ்சு எல்லாரும் என்ன நம்புங்க. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீங்க தான். எப்படியாவது நீங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்திடுங்க. இவ்வளவு ஒரு இடத்துல கட்டி கொடுத்தாச்சுன்னு இவ்வளவு நாள் நான் நிம்மதியா இருந்தேன். அந்த நிம்மதி நிலைக்கலங்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு பாரமா நான் இறக்கி வைக்கணும்னு பாக்குறேன். ஆனா மேல மேல எனக்கு சும கூடிக்கிட்டே இருக்கு. நான் எப்படி தாங்குவேன்? அம்மா, அத்தை தான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, எல்லாம் சரியாயிடும்னு நம்புமா. மனச தளர விடாம தைரியமா இருக்கிறது தான் இப்ப முக்கியம். ஆமா சம்பந்தி, சாமி மேல பாரத்தை போட்டுட்டு நம்பிக்கையோடு இருங்க. எல்லாம் நல்லபடியா முடியும். நான் கிளம்புறேங்க. மலரு வரட்டுமா? சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரிங்க அத்தை. வரேங்க. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். அக்கா, என்ன மன்னிச்சிருக்கா. என்னாலதானே உனக்கு இந்த பிரச்சனை எல்லாம். இது நடந்துடக்கூடாதுன்னு பயந்துதான் இவ்வளவு நாளா நான் இந்த உண்மைய சொல்லவே இல்ல. சார் குடும்பத்துக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சதுனாலதான் நான் இத சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. நீ சொல்லலனாலும் வேற ஏதாவது காரணத்தை வச்சு என்னை இங்க அமிச்சிருப்பாங்க மயில. என்னாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு நீ சங்கடப்படாத. என் தலையெழுத்த யாராலதான் மாத்த முடியும்? அவசரப்பட்டமா, ரொம்ப அவசரப்பட்ட. அந்த கோமதி அவன் மவளையும் நீ கிண்டல் பண்ண வரைக்கும் சரி. ஆனா அதோட நிறுத்திருக்கலாம். அந்த மலர நாம துரத்தி விட்டோங்கிற நெசத்தை போட்டு உடைச்சிருக்க வேணாம். ஏன்பா அப்படி சொல்றீங்க? அவளை நாம பாலா வெட்டியாக்கி அந்த வீட்டுக்கு நாம அனுப்பி இருக்கோங்கிற உண்மை கோமதிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ சும்மா இருப்பாளா? உடனே போன போட்டு ஒப்பாரி வச்சு மூக்க சிந்துவா. ஆறுகிட்ட கோபி கிட்ட அவன் சாதாரணமாவே அவன் பொஞ்சாதிக்கு ஒண்ணுன்னா அப்படியே பொங்கி எழுந்து வருவான். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டான்னா உடனே அடுத்த பிளைட்ட பிடிச்சு இங்க வந்து நிக்க மாட்டா. ஏன் இப்படி செஞ்சான்னு என்கிட்ட மல்லுக்கு நிப்பானே. அண்ணன்கிட்ட நான் பேசிக்கிறேன்ப்பா. என்னோட வாழ்க்கையை விட உனக்கு சந்தோஷம் தான் முக்கியமான நாக்குப்படுங்கிற மாதிரி நான் அவனை கேக்குறேன். விடுகன்னு என்னவன் நீ கேட்ட உடனே அவன் தெரிஞ்சிடுற மாதிரி என்ன சொல்லுவான்? என் பொஞ்சாதி தான் எனக்கு முக்கியம் மூஞ்சில் அடிச்ச மாதிரி எல்லாம் அவன் சொல்லுவான். இதனால உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை உரை இந்த வீட்டுல எல்லாருக்கும் நிம்மதி போ. அதை புரிஞ்சுக்க மாட்டேங்க. நான் அதெல்லாம் யோசிக்கவே இல்லப்பா. மயிலையும் உங்க அம்மாவையும் அழ வைக்கணும்னு உண்மையை போட்டு உடைச்சேன்.
விஷயம் தெரிஞ்சதும் அவங்க முகம் பேய் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சுப்பா. ஆ, அத பார்த்து ரசிக்கிற சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் செய்யலாம்ப்பா. செய்வடி செய்வ. உன்னை போனா போதுன்னு விட்டா நீ இதுவும் செய்வ, இதுக்கு மேலேயும் செய்வ. உன் கை காலை உடைச்சி இந்த வீட்டை முடக்கி போட்டாதான் நீ அடங்குவ. ச்சே, மல்லிகா கிறுக்கு பிடிச்சிருக்கா உனக்கு? வயசு வந்த பிள்ளைய போய் கை நீட்டி அடிக்கிற. இவ செஞ்ச காரியத்துக்கு அடிக்காம கொஞ்சம் வாங்களா? இவ பண்ண தப்புக்கு மலர வீட்டை விட்டு அனுப்புறதே பெரிய பாவம். அதோட நிக்காம இவ உண்மையை சொல்லி சம்மந்தி மனச கஷ்டப்படுத்திட்டு வந்திருக்கா. இவளுக்கு எதுக்குங்க இந்த வேண்டாத வேலை? அந்த அம்மா மனசு நொந்து நீங்கெல்லாம் நல்லா இருப்பீங்களான்னு ஒரு நிமிஷம் நினைச்சா போதுங்க, நம்ம குடும்பம் விளங்காதுங்க. இத பத்தி எல்லாம் யோசிக்காம இவ பாட்டுக்கு இவ இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கா. நீங்களும் அதை கண்டிக்காம ஏத்தி விட்டுட்டு இருக்கீங்க. எது? நான் இந்த வயலாம் செய்யக்கூடாதுன்னு இவளுக்கு பொத்தியில சொல்லிட்டு இருந்தேன். பொய் சொல்லாதீங்க. நீங்க எப்படிப்பட்ட மனுஷன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க பொண்ணுங்களாவது பரவாயில்ல, வெறும் வெறுப்பையும் கோவத்தையும் வெளிப்படையா கொட்டிடுறாங்க. ஆனா நீங்க மனசுல வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணும் இல்லாத மாதிரி வேஷத்தை கட்டிட்டு இருக்கீங்க. உங்கள மாதிரி நம்ப வச்சு கழுத்து இருக்கிற புத்தி வேற யாருக்கும் வராதுங்க. மல்லிகோ, கோவம் வருதா? என்ன அடிக்கணும்னு தோணுதா? அடிங்க, தாராளமா அடிங்க. ஆனா நான் பேசுறத நிறுத்த போறது கிடையாது. உங்க தப்பான புத்தியால நீங்க செஞ்ச பாவத்தினாலதான் நம்ம பிள்ளைங்க யாரும் பெருசா சுகப்படலைங்க. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகியும் காயத்ரி புகுந்த வீட்டுல இன்னும் வாழ்க்கை ஆரம்பிக்காமலே இருக்கா. இவ கல்யாணம் மேடை வரைக்கும் போய் நின்னு போச்சு. கோபியையும் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து பிரிச்சு அனுப்பிட்டீங்க. பிள்ளைங்க யாருமே சந்தோஷமா இல்லன்னா இவ்வளவு பணமும் வசதியும் இருந்து என்னங்க பிரயோஜனம்? இந்த நிலைமை மாறணும்னா முதல்ல நீங்க மாறணுங்க. இப்பவே சம்மந்தி வீட்டுக்கு போய் முதல்ல மலர கூட்டிட்டு வாங்க. உங்க மருமகங்கிற உரிமையை கொடுத்து அவளை இங்க வாழ விடுங்க. அப்பதாங்க நமக்கு நல்ல காலம் பிறக்கும். போதும், நிறுத்துமா. அன்னைக்கு நான் சொன்னதை நீ மறந்துட்டியா? அவ திரும்பி வந்தா நான் இந்த வீட்டை விட்டே போயிடுவேமா. என்னை விட உனக்கு அவதான் முக்கியம்னு நினைச்சினா தாராளமா அவளை கூட்டிட்டு வாங்க. ஏய், திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருந்தா உன்னை அப்படி கொன்னிடுவேன் பாத்துக்க. மலர வாழ விடக்கூடாதுன்னு நினைச்சா கடைசி வரைக்கும் நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க முடியாதுடி. பொறாமையும் பழி வாங்குற வெறியும் உங்க சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையும் அழிச்சிருண்டி. அதையெல்லாம் தொலைச்சிட்டு நீ என்னடி சாதிக்க போற? நான் எதுவுமே சாதிக்க வேணாமா. மயிலோட குடும்பத்தை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்துற சந்தோஷம் மட்டுமே எனக்கு போதும். ச்சே, எவ்வளவு கேவலமான புத்தி உனக்கு! இந்த கேடு கெட்ட புத்தி இருக்கிற வரைக்கும் நீ எல்லாம் உருப்படவே மாட்டடி. மல்லிகோ, வாய மூடிக்கிட்டு சும்மா இரு. ஒரு பெத்தவ பேசுற பேச்சு மாதிரி இல்ல இதெல்லாம். தப்புதாங்க. ஒரு அம்மாவா இந்த வார்த்தையை நான் சொல்ல கூடாதுதான். ஆனா இவ என்னை இப்படி பேச வைக்கிறா. அடுத்தவங்களை கெடுக்கணும்னு நினைச்சா நம்ம வாழ்க்கையும் சேர்ந்துதாங்க நாசமா போகும். இவளுக்கு அப்படி எதுவும் நடந்துட கூடாதுங்கிறதுக்காக தான் என் மனசு கிடந்து அடிச்சுக்குதுங்க. இங்க பாரு மது, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். உனக்கு இன்னமும் வயசு இருக்கு, வாழ வேண்டிய காலமும் நிறைய இருக்கு. ஒரு நல்ல பையனா கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ற வழிய பாரு. இல்லனா மேல படிக்கிறதா இருந்தா கூட படி. அத விட்டுட்டு இந்த மாதிரி தப்பான விஷயத்தோட அலைஞ்சிட்டு இருந்த எங்க யாராலையும் உன்னை காப்பாத்தவே முடியாது. இவளுக்கு சொன்னது தாங்க உங்களுக்கும். குடும்பம் உடைஞ்சி திசைக்கு ஒரு பக்கம் போயிடுச்சுன்னா உங்க கௌரவம் நிலைக்காதுங்க. பிள்ளைங்களை நல்லபடியா வாழ வைக்க துப்பு இல்லைன்னு உங்களை தாங்க கேவலமா பேசுவாங்க. உங்க மரியாதையை காப்பாத்திக்கிறதும் இல்ல அது கை நழுவி விடுறதும் உங்க கையில தாங்க இருக்கு. என்னப்பா இது? என்னைக்கும் இல்லாம அம்மா இன்னைக்கு ரொம்ப பொங்கிட்டு போறாங்க. அந்த கோமத்தை ஓவரா ஏத்தி விட்டுருப்பாளோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல கண்ணு. ஆத்தல பத்தி எனக்கு தெரியாதா? இந்த குடும்பம் என்ன ஆகிருமோங்கிற பய, அதனால கண்டதா வாய்க்கு வந்ததை உடனே தள்ளிட்டு போறேன். அதையெல்லாம் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டு போயிட்டே இரு. கழுத இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காது. சரிங்க, எனக்கு பஞ்சாயத்து ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்குது, போய் முடிச்சுட்டு வந்துடுறேன்.
கண்ணே அப்பா எதுக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ எந்த வம்பு தும்புக்கும் போகாம கொஞ்சம் சூதானமாவே நடந்துக்க. சரியா? சரிப்பா. பாத்துக்க. May I come in, sir? Yes, come in. எஸ்பி சார் என் மேல என்ன கடுப்புன்னு தெரியலையே. வர சொல்லிட்டு ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டு இருக்கிறாரு. எப்பவுமே வந்தது உட்காருன்னு சொல்றவரு இப்போ உட்காருன்னு கூட சொல்லியே. பார்வையும் ஒரு மார்க்கமா தான் இருக்கு. ஜீவா ஏதாவது போட்டு கொடுத்துருப்பானோ சார்? கிரிமினல்ஸ் நாம ஏன் ஜெயில போடுறோம் தெரியுமா குருமூர்த்தி? அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக சார். தண்டனைங்கிறது செகண்டரி தான். செஞ்ச தப்ப உணர்ந்து அவன் திருந்தணும், மனுஷனா மாறணும்னு தான் நாம உள்ள தூக்கி வைக்கிறோம். கரெக்ட் தானே? ஆமாங்க சார். அப்படின்னா இன்னும் நீ ஏன் திருந்தல? உள்ள போயிட்டு வந்தாலும் நான் அடங்க மாட்டேன், பழையபடிதான் ஆடிட்டு இருப்பேன்னா அப்புறம் எனக்கு என்னையா மரியாதை? உன்னை மன்னிச்சு திரும்ப வேலைக்கு சேர்த்துக்கிட்டு தப்புன்னு இப்ப எனக்கு தோணுதியா? சார் என்னையா முழிக்கிற? இந்த ஆள் ஏன் காரணமே இல்லாம காட்சி எடுக்கிறான்னு யோசிக்கிறியா? அப்படியெல்லாம் இல்லைங்க சார். யோ நடிக்காதையா, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அது சரி, தங்கமயில் பணம் திருடு போன கேஸ்ல நீ என்னையா பண்ண? நம்ம நினைச்சது சரிதான். அந்த ஜீவா தான் இங்க வந்து பத்த வச்சுட்டு போயிருக்கிறோம். குருமூர்த்தி சார், ஹையர் அபிஷியல் கொஸ்டின் கேட்டா உடனே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டியா? திமிரா நின்னுட்டு இருக்க? இல்லைங்க சார், நான் அந்த கேஸ்ல எல்லாரையும் விசாரிச்சுட்டு தான் சார் வரேன். திருடனையும் பிடிச்சி பணத்தையும் மீட்டேன் சார். ஆனா அது மயிலோட பணம் இல்லைங்களாம், ஜீவாவோட பணமா சார். மயிலுக்கு உதவி செய்யத்தான் அவர் இப்படி ஒரு நாடகம் போட்டாருன்னு கடைசி நேரத்துல அந்த திருட்டு பசங்க பல்ட்டி அடிச்சிட்டாங்க சார். அவங்களா அடிச்சாங்களா இல்ல நீ அடிச்சு அவங்கள அடிக்க வச்சியா? சார் நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை சார். என்கொயரி தான் சார் பண்ணேன். அவனுங்களாவே உண்மையை ஒத்துக்கிட்டானுங்க சார். சரி, இவ்வளவு செஞ்சியே அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு சார்ஜ் ஷீட் போட்டியா? எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியா? இன்னும் இல்லைங்க சார். எஃப்ஐஆர் போடல, ஆனா அக்யூஸ்ட் கிட்ட இருந்து பணத்தை ரெக்கவர் பண்ணிட்ட. சரி, இப்ப அந்த பணம் எங்க இருக்கு? அது என் பாதுகாப்புல பத்திரமா ஸ்டேஷன்ல தான் சார் இருக்கு. அப்போ அந்த 3 லட்சம் ரூபாய் பணத்தை ரெக்கார்ட்ல காட்டாம சட்டவிரோதமா நீ வச்சிருக்க. சார் அது என்கொயரி இன்னும் முடியல. அதையெல்லாம் முடிச்சிட்டு எஃப்ஐஆர் போடலாம்னு நினைச்சேன் சார். எஃப்ஐஆர் போடாம என்ன கிரவுண்ட்ல நீ என்கொயரி பண்ணுவ? அது அந்த திருடனுங்கள சார், அது ஜீவாவோட பணம் தான் சொல்றானுங்க சார். ஆனா அவரு அந்த மயிலோட பணம்னு சொல்றாரு சார். அந்த குழப்பத்தை தீர்த்துட்டு கிளியர் பண்ணலாமேன்னு தான். நீ அதையும் கிளியர் பண்ணி ஒண்ணு கிழிக்க வேணாம். நானே எல்லா சைட்லயும் விசாரிச்சுட்டேன். இப்போ உன் கையில இருக்கிறது மயிலோட பணம் தான். அதை திருடுனது யாரு, திருட சொன்னது யாரு, எல்லா விஷயத்தையும் நான் விசாரிச்சுட்டேன். நீ செஞ்சதெல்லாம் ரிப்போர்ட்டாவே இருக்கு. ஏசி ரூம்லயும் உனக்கு ஏன் வேத்து வடியுது? அது தெரியலங்க சார். எனக்கு எல்லாம் தெரியும். ஊருக்கு 300 லோக்கல் சேனல் நடத்திக்கிட்டு இருக்கானுங்க. திருடு போன பணத்தை இன்ஸ்பெக்டர் அமைக்கிட்டாருன்னு நியூஸை ஏத்தி விட்டா நானும் சேர்ந்து பதில் சொல்ல வேண்டி வரும். உன் ஒருத்தனால ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வந்துடக் கூடாதுன்னு தான் உன்னை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லனா நான் வேற மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருப்பேன். சார் இது வந்து எனக்கு எந்த விளக்கமும் வேணாம். அது ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம்யா. நிலத்தை வித்து மயில ஐபிஎஸ் கோச்சிங் சேர்க்கறதுக்காக பணத்தை ரெடி பண்ணிருக்காங்க. உன் பழைய கோபத்தால அதுல போய் உன் விளையாட்ட காமிச்சிருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? அந்த பொண்ணு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேரணும்னு ஆசைப்படுறா. காக்கி சட்டை மேல பெரிய மரியாதையை வச்சிருக்கா. அவள மாதிரி துடிப்பான யங்ஸ்டர்ஸ் தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை. ஆனா உன்னெல்லாம் பார்த்தா அவ இந்த வேலையை வேணும்னு ஓடி போயிடுவாயா? இப்பவே அவளும் அவன் குடும்பமும் உன்னை நினைச்சு பயந்து போயிருக்காங்கயா. எங்களுக்கு 3 லட்சம் கூட வேணாம்,
நாங்க நிம்மதியா இருந்தா போதும்னு சொல்றாங்க. பணமே வேணான்னு சொல்ற அளவுக்கு அவங்க மனசுல நீ பயத்தை உருவாக்கி வச்சிருக்கல. சார் நான் எதுவுமே பண்ணல சார், அவனுங்க தான். போதும், நிறுத்தியா. ரொம்ப நடிக்காத. தங்கமயிலோட அக்கா கயல் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்கா. அபிஷியலா நடவடிக்கை எடுத்தா டிபார்ட்மெண்ட்டுக்கு அசிங்கன்னு தான் உன்னை கூப்பிட்டு ஏன் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. சாரி சார். நீ அமைக்கி வச்சிருக்கிற பணத்தை மரியாதையா நீ அவங்க வீடு தேடி போய் கொடுத்துட்டு வந்து எனக்கு ரிப்போர்ட் பண்ற. சார் ரெக்கவர் பண்ண பணத்தை நம்ம கோர்ட்ல ஒப்படைக்காம டைரக்டா அவங்க கிட்டே எப்படி? எனக்கே சட்டத்தை பத்தி நீ சொல்லி தரியா? இல்லைங்க சார், நான் அப்படிலாம் சொல்ல சார். காணாம போன பணம் கிடைச்சிருக்கு. இனி எஃப்ஐஆர் போட்டு ரெக்கவரி காட்டி கோர்ட்ல ஒப்படைச்சு அந்த பொண்ணு போய் பணத்தை வாங்குறதுக்குள்ள 6 மாசமா 1 வருஷமா ஆயிடும். அதுக்கு 10 தடவை கோர்ட்டுக்கு நடக்கணும், பணம் செலவழிக்கணும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். லீகல் ஃபார்மாலிட்டிஸ் போனா அந்த பொண்ணை ரொம்ப அலைய வைக்கிற மாதிரி ஆயிடும். பணம் கிடைச்சிருச்சுல்ல, மயிலோடதுன்னு தெரிஞ்சிச்சுல்ல, அவங்க வீட்டுக்கு நீயே நேரா போய் கொடுத்துட்டு வந்துடு. திரும்பவும் ஏதாவது விளையாடணும்னு நினைச்ச டிபார்ட்மெண்ட்லயே இருக்க முடியாதபடி பண்ணிடுவேன். கிளம்பு. சாப். அம்மா சாப்பிடவாமா? எனக்கு வேணாம், நீங்க சாப்பிடுங்க. எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம் தானே கூப்பிடுறேன். வாமா வா. இல்லடி, எனக்கு பசிக்கல. மனசெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. என்னாச்சுமா? மலர் கல்யாண விஷயத்துல நான் அவசரப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன். விரலுக்கு தகுந்த வீக்கம் வேணும்னு சொல்வாங்க. முதலாளி வீட்டுக்கு என் பொண்ணு வாக்கப்பட்டு போறது சரியா வராதுன்னு எனக்கு உள்ளுக்குள்ள உறுத்திட்டு தான் இருந்தது. ஆனா மலர் மாப்பிளைய விரும்பி தொலைச்சிட்டா. அவங்க விஷயம் ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஜீவா தம்பி அவங்கள சேர்த்து வைக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருந்தாரு. அதெல்லாம் சேர்ந்துதான் என்ன குழப்பிடுச்சு. நாட்டரைய முதலாளி பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவருக்கு எதிரா இருக்கிற யாரையும் அவரு வாழ விட்டதே இல்ல. அவர் விருப்பத்தை மீறி மலர் அந்த வீட்டுக்கு வாழ போயிருக்கான்னா அவளை நிம்மதியா வாழ விட்டுருவாரா என்ன? அப்பவே நான் இதை பத்தி எல்லாம் யோசிச்சிருக்கணும்டி. வேணான்னு தீர்மானமா ஒரு முடிவை எடுத்திருக்கணும். அன்னைக்கு நான் தெளிவா இருந்திருந்தா இன்னைக்கு பாவம் என் பொண்ணுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. நான் ரொம்பவே தப்பான முடிவை எடுத்துட்டேன். தகுதியிலையும் அந்தஸ்துலயும் நம்ம கீழே இருக்கிறதுனாலதான் அவங்க குப்பைய தூக்கி வீசுற மாதிரி என் பொண்ணு வீட்டை விட்டு துரத்திருக்காங்க. நம்ம தகுதிக்கு ஏத்த குடும்பத்துல அவ வாக்கப்பட்டு போயிருந்தா இப்படி அவ வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நின்னு இருக்க மாட்டா. என்னோட தப்பான முடிவாலதான் அவ என் பொண்ணு இப்படி வாழ வெட்டிய வந்து நிக்கிறா. அம்மா அழாதம்மா. அக்கா இங்க இருக்கிறது ஒண்ணும் நிரந்தரம் இல்லையேம்மா. சீக்கிரமே அக்கா மாமா வீட்டுக்கு போயிடுவா. சும்மா என்ன சமாதானப்படுத்தாத மயிலு. நமக்காக முதலாளி கிட்ட போய் யாராவது பேசணும். நியாயத்தை எடுத்து சொல்லி மலரை திரும்ப சேர்த்து வைக்க சொல்லணும். அப்படி நமக்காக பேசுறதுக்கு யார் இருக்கா? இவ்வளவு நாள் அவ நம்ம கூட இருந்தப்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனா அவ வந்த சூழ்நிலை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் நிம்மதியா போயிடுச்சுடி. இனிமே அவளை பாக்குறப்பெல்லாம் அவ வாழ வெட்டியா வந்திருக்கிறது தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த வேதனையை என்ன கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சு தின்னுடும் மயிலே. அம்மா உன் வேதனை எனக்கு புரியுதுமா. ஆனா இதை எப்படி சரி பண்றதுன்னு நம்ம யோசிப்போம். நல்லது நடக்கும்னு நாம நம்பிக்கையா இருப்போமா. அதை விட்டுட்டு நீ அக்காவை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டா அது அக்காக்கும் கஷ்டமா இருக்குமா. நாம அவளை பாரமா நினைக்கிற மாதிரி அக்காக்கு தோணிடுமா. அக்கா மனசு நொந்து அவ எங்கேயாவது போயிட்டா நம்ம என்ன பண்றது சொல்லுமா. அக்கா இங்க வீட்ல இருக்கும்போது நம்ம இனிமே இத பத்தி பேசக்கூடாதுமா. அத்தைதான் நம்பிக்கையா சொல்லிட்டு போயிருக்காங்கல்லம்மா. அது நடக்கும்னு நாமளும் நம்புவோமா. எனக்கு மலரை பத்தின வேதனை ஒரு பக்கம்னா
இந்த கையில் வேற என் நிம்மதியை கெடுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிடுறான். அம்மா இப்ப எதுக்கு சும்மா ஏன் தலைய உருட்டுற? நான் என்ன பண்ண? நான் சொல்ல சொல்ல கேட்காம அந்த தம்பியோட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டல்ல. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சா அந்த ஆள் சும்மா இருப்பாருன்னு நினைச்சியா? கோபத்துல அந்த ஆள் நம்மள பழி வாங்க ஏதாவது செஞ்சா நம்மளால சமாளிக்க முடியாதுடி. பணம் இருக்கிறவங்களையும் அதிகாரம் இருக்கிறவங்களையும் என்னைக்கும் நம்ம பகைச்சிக்கவே கூடாது. அந்த பகை நம்மளதான் வேரோட அழிச்சிடுண்டி. நீ அனாவசியமா பயப்படாதம்மா. நம்ம பக்கம் தான் எஸ்பி இருக்காருல்ல. அந்த ஆள் ஏதாவது செஞ்சா திரும்ப அவர்கிட்டயே போக வேண்டியதான். அறிவு கெட்டவளே, அவர்கிட்ட போனதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப அங்கேயே போய் நிக்கணுங்கிற. என் வார்த்தையை மதிக்காம உன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு அப்புறம் எதுக்கு இந்த வீட்டுல நான் ஒருத்தி? என் சொல்லுக்கு இந்த வீட்டுல மதிப்பு இல்லைன்னா நான் இந்த வீட்டுக்கே வரல. வேலைக்கு போயிட்டு ஏதோ மரத்தடியில படுத்து தூங்குறேன். நீ இந்த வீட்டை கட்டி ஆண்டுக்கோ. இந்த தரித்திரம் புடிச்ச வீட்டை ஆளணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு இல்லம்மா. நீதான் உன் காலம் முழுக்க இந்த தரித்திரத்தை கட்டிக்கிட்டே வாழ்ந்து முடிச்சிட்ட. என்னால உன்ன மாதிரி கடைசி வரைக்கும் மூக்க சிந்திக்கிட்டு அழுது புலம்பிக்கிட்டு எல்லாம் வாழ முடியாது. எப்படி வாழணும்னு எனக்கு ஒரு கனவு இருக்கு. அந்த வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னா நான் பாட்டுக்கு பறந்து போய்கிட்டே இருப்பேன். இந்த ராஜ்யத்தை நீயே கட்டி அழு.